வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாளிலும் மிக முக்கியமான 3 செய்திகளோடு இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். முதலாவது செய்தி, மீண்டும் இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கிற முப்படைகளினுடைய பாதுகாப்பு நீக்கம். அதேபோல் மீண்டும் யாழ் மண்ணில் தலை தூக்குகிறது எலிக்காய்ச்சல் என்ற ஒரு செய்தி. அதே போல தேங்காய் ஏற்றுமதியின் மூலமாக இலங்கை சம்பாதித்திருக்கிற பெருமளவிலான வருமானம். இந்த 3 செய்திகளையும் உங்களுக்காக இந்த வீடியோ பதிவின் மூலமாக கொண்டு வருகிறேன். குறிப்பாக 2 தினங்களுக்கு முதலிலே ஒரு சந்தோஷமான செய்தியை ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எலிக்காய்ச்சல் என்பது யாழ் மண்ணிலே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அல்லது தடுப்பு மருந்தேற்றல் செயற்பாடுகள் வெற்றி அளித்திருக்கிறது. இந்த நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது என்று சொல்லி பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் அவர்கள் ஊடகங்களிலே வெளியிட்ட ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சுகாதாரத்துறையினரை மக்கள் பாராட்டுகின்ற நிலைக்கு வந்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் மீண்டும் அதே வடமராட்சி பருத்துறை ஆதார வைத்தியசாலையிலே நோயின் தாக்கத்தின் காரணமாக அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதே காய்ச்சல் இருப்பது என காணப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த காய்ச்சலின் காரணமாக வருந்தியதன் அடிப்படையிலே மீண்டும் அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஒரு புறத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மும்முரமாக எடுக்கப்பட்டு நோயினுடைய தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் அறிய கிடைத்தாலும், அது அறிந்து கொண்டாலும் கூட இன்னொரு பக்கத்தில் இந்த நோயினுடைய தாக்கம் பெருமளவில் பெருகி கொண்டிருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மற்றொரு முக்கியமான விடயம், நாட்டுக்குள்ளே தேங்காய் தட்டுப்பாடு. உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற நுகர்வோர் ஆகிய நாங்கள் தேங்காயினை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும், அதாவது பெரிய ஒரு தேங்காயாக இருந்தால், நல்ல ஒரு தேங்காயாக இருந்தால் 200 ரூபா வரைக்கும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 தேங்காய் தேவைப்பட்டால் அவர்களுடைய செலவினத்தை பாருங்கள். உள்ளூருக்குள்ளே உற்பத்தி குறைவடைந்து விட்டது, தென்னமரங்களுக்கு வருத்தம் பிடித்து விட்டது என்றெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாட்டில் இருந்து வெளியே ஏற்றுமதி செய்கின்ற தேங்காயினுடைய அளவும் அதுக்கான வருமானமும் அதிகரித்திருக்கிறது. மில்லியன் கணக்கிலே அதிகரித்திருக்கிறது. பாருங்கள், 13.8% அதிகரிப்பை இந்த தேங்காய் ஏற்றுமதி காண்பித்திருக்கிறது. இந்த 13.8% என்பது கிட்டத்தட்ட 70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என ஏற்றுமதி அதிகார சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. உள்ளூர் தேவைகள் நிறைவேற்றப்படாமல், உள்ளூர் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் வெறுமனவே ஏற்றுமதி வருமானம் என்பதை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த செயற்பாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கடந்த நாட்களிலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த இந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு நீக்கம் தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துகள், வாத பிரதிவாதங்கள் இலங்கையினுடைய அரசியல் பரப்பிலே இப்பொழுது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பல முன்னாள் ஜனாதிபதிகள் இருப்பினும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டமை அவருக்கான உயிர் அச்சுறுத்தலை மேலும் அதிகரித்திருக்கிறது. இது ஒரு அரசியல் பழிவாங்கல். மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய உயிருக்கு இந்த அரசுதான் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவருக்கு ஏதேனும் நடந்தால் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசுதான் பதில் சொல்ல வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர், குறிப்பாக மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள், அதனுடைய செயலாளர் உட்பட பலர் இப்பொழுது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலே இவ்வளவு காலமும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது. ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினால் கூட அச்சுறுத்தல் இருக்கிறது. அவர்கள் ட்ரோன் கேமராக்கள், ட்ரோன் கருவிகளை கொண்டெல்லாம் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். 13 அச்சுறுத்தல் அறிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த அறிக்கைகள் எல்லாம் இலங்கையுடைய புலனாய்வு அதிகாரிகளிடமிருந்து வந்தது என்றெல்லாம் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச தரப்பு சார்ந்து. இதற்குள்ளே இப்பொழுது புதியவராக நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இப்பொழுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று இப்பொழுது மொட்டு கட்சி கூறி வருகிறது. அதிலே மிக முக்கியமாக சாகர காரியவசம் நேற்றைய தினம் ஊடகங்களிலே இந்த செய்திகளை காரசாரமாக வெளிப்படுத்தி இருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்களுக்கு அரசியல் அமைப்பிலே, அரசியல் சீர்திருத்தத்திலே, சட்டத்திலே என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட வேண்டும், எவ்வாறான பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஒரு குழுவினரை நியமித்திருந்தார். அந்த குழுவினர் ஆராய்ந்து செய்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இந்த பாதுகாப்புகளை குறைத்து போலீஸ் பாதுகாப்பாக அதை மாற்றியிருந்தார். அதிலும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த போலீஸ் பாதுகாப்பு தொடர்பிலே மீள் பரிசீலனை செய்யப்படும் என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இப்பொழுது இந்த விடயத்தினை விமர்சிக்கும் முகமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம்
இந்த குழுவினருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பிலோ அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலோ என்ன தெரியும், அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையினை விமர்சித்திருக்கிறார். மற்றது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாட்டிலே உயர்ந்த பாதுகாப்பை கொடுப்பது, முப்படைகளினுடைய பாதுகாப்பை கொடுப்பது என்பது நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளின் கடமை என்றும் இப்பொழுது மொட்டு கட்சி அல்லது மொட்டு தரப்பு சொல்லி வருகிறது. இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட முறையற்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. அதிலே ஒன்று இந்த முப்படைகளினுடைய பாதுகாப்பு நீக்கம் என்றும் இப்பொழுது காரசாரமாக விமர்சிக்கின்றார்கள். தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல், பாதுகாப்பு பிரச்சனைகளும் இல்லாமல் மக்களோடு மக்களாக லாபகமாக நடமாடுகிறார் என்று சொன்னால் இந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தவர் மஹிந்த ராஜபக்ச தான் என்ற அடிப்படையில் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த பாதுகாப்பு நீக்கம், இந்த முப்படைகளுடைய பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் இப்பொழுது என்ன நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கப் போகிறது என்பது தொடர்பில் நாங்கள் காத்திருந்துதான் சில விஷயங்களை கண்டுகொள்ள வேண்டும். இப்பொழுது சொல்லப்படுகின்ற முக்கிய விடயம், மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இருவருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதேனும் நாட்டுக்குள்ளே நடந்தால் அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சு அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசுதான் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், இந்த பாதுகாப்பு தொடர்பிலே அரசாங்கம் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருகிறதா, இந்த விமர்சனங்களுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள். அடுத்து வரும் காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். வணக்கம்.